ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. பெருநாள் அன்னைக்கு என்னுடைய டே எந்த மாதிரி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரியாணி இல்லாத பெருநாளா? என்றைக்குமே பிரியாணி இல்லாமல் நம்ம வந்து பெருநாள் கொண்டாடினதே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டே வந்து வாங்கி வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பெருநாளுக்கு முன்னாடி நாளே வீடு எல்லாமே டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மல்லி புதினா எல்லாமே நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து இருந்துருச்சு கிளம்பி தொழுகிறதுக்கு போக கரெக்டாக இருக்கும். இந்த வருஷம் பெருநாள் திடல் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சது. இந்த பெருநாள் தொழுகை இவ்வளோ சிறப்பாக நடப்பதற்கு மனசாலும் உடலாலும் பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே அல்லாஹ் சிறந்த நற்புலியை வழங்குவானாக. ஆமீன். தொழுது முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து 7 கிலோ பிரியாணி வந்து செய்யணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயமும் தக்காளி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து தொழுது முடிச்சுட்டு அப்படியே ஓவராலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பிரியாணி வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி எப்படி செய்வேன் அப்படிங்கிறத அந்த ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. 7 கிலோ சிக்கன், 7 கிலோ ரைஸ், இதுக்கான அளவுகள் நான் கீழே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கீழே பார்த்து ஒவ்வொன்றும் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் மேலாட்டம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத சொல்லி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் கீழே கொடுத்துருக்க அளவுகள் வச்சு நீங்கள் பிரியாணி செய்யும்போது உங்களுடைய பிரியாணியுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பீஸ் வந்து நல்லா இந்த சைஸில் பெருசாகவே போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் வந்து உடையாமல் இருக்கும். பிரியாணிலேருந்து எடுத்து கறி சாப்பிட்றதுக்குமே நல்லா பெருசாக இருக்கும்போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட பிரியாணி நம்ம வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 போய் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம செய்கிறத விட பிரியாணி பாத்திரம் 2 கிலோ எச்சாவே எடுத்துக்கும் போது நம்ம கிளற பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பிரியாணி பாத்திரம் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நெய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் லாஸ்ட்டில். இது கூடவே ஒரு 10 to 15 பச்சை மிளகாவுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் மறைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுவுமே இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் வந்து இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நிறையவே சேர்த்துருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து நம்ம வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே நான் வந்து நைஸாக பவுடர் பண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான உப்புமே சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மசாலா எல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தயிர்மே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். காலையிலேயே பாதாமும் முந்திரியும் ஊற வச்சுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ வந்து பிரியாணி கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த இது சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூடியூப்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனுமே இப்போ வந்து சேர்த்துக்கலாம்.
தண்ணி எந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி அளந்து வச்சுருக்க பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசினா 1.5 பாத்திரம் வந்து தண்ணி சேர்த்தா போதுமானது. அரிசி போட்டதுக்கப்புறம் அவங்க சின்ன தாத்தாங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. வந்து கிளறி விடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து தண்ணி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து கிளற ஆரம்பிச்சிட்டான். தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸுமே இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நீ செய் கிண்டி விடு. பாப்பா என்ன செய்யற? பிரியாணிக்கு வெங்காயம் வதக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அரிசியை வந்து அந்த சைடு வந்து ஊற போட்டுடணும். இந்த டைமில் அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கும். அரிசியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து வடிச்சிட்டு இப்போ பிரியாணியில் வந்து சேர்த்துடலாம். ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா உப்பு வந்து பிரியாணியில் உப்பு இதெல்லாம் காரம் இல்லாட்டி பிரியாணி வந்து நல்லா வந்து சொதப்பி விட்டுரும். கண்டிப்பாக அந்த டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டு விட்டுக்கலாம். சாப்பாட்டில் இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் மேலாப்பில் பார்த்திங்கன்னா நெய் வந்து இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா வந்து தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக புதினா இலை மேலே தூவி விட்டு நல்லா வந்து எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தம் போட்டு விட்ருங்க. காற்று வந்து வெளியே போகாமல் நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து தம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்களுமே இந்த மெத்தடில் கண்டிப்பாக பிரியாணி வந்து செய்யும் போது உங்களுடைய பிரியாணியுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக வந்து வரும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் சொல்லுங்கள். சாப்பாடு ரெடியான உடனே வெளியே கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சூடாக வந்து எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு எல்லாமே வெளியே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கெஸ்ட்டு வந்து இங்கே வர்றாங்களா இல்லை நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகிறோமா அப்படிங்கிறது தெரியலை. இன்றைக்கான டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.